பெரியகுளம் அருகே கோவில் பூசாரியை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜா உட்பட 6 பேரை நீதிமன்றம் விடுதலை செய்து தீர்ப்பளித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள டி கள்ளிப்பட்டியைச் சேர்ந்த நாகமுத்து கைலாசப்பட்டியில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் பூசாரியாக பணியாற்றி வந்தார். கோயிலில் கடை ஒதுக்குவது தொடர்பாக இவருக்கும் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதில் நாகமுத்து தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அவர் தற்கொலை செய்து கொண்டார். அவரை தற்கொலைக்கு தூண்டியதாக கோயில் அறங்காவலரும் பெரியகுளம் முன்னாள் நகரமன்ற தலைவருமாகவும் இருந்த ஓ ராஜா தென்கரை பேரூராட்சி முன்னாள் தலைவர் பாண்டி, மணிமாறன், சிவகுமார், ஞானம், லோகு, சரவணன் உட்பட 7 பேர் மீது தென்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு நீதிமன்ற உத்தரவின்படி தேனியில் இருந்து திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இதற்கிடையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான பாண்டி உயிரிழந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி முரளிதரன் ஓ ராஜா உட்பட 6 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டார். சாதாரணமான ஒரு கொலை வழக்கு அல்ல, சாதாரணமாக தற்கொலைக்கு தூண்டப்பட்ட வழக்கு அல்ல, வன்கொடுமை சட்டம் சேர்ந்திருக்கிற வழக்கு. ஆகவே காவல்துறையும் நீதி இங்கே சாதியமாக இருக்கிறது. அதே போல நீதிமன்றங்களிலேயும் பல இடத்திலே பார்க்கிறோம், இதை உள்வாங்கிக் கூடக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே எப்படி இருப்பினும் விடுதலை இன்றைக்கு அவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து சட்ட போராட்டம் தொடரும். ஹைகோர்ட்டில் போட்டு நாங்கள் வாதாடுவோம். இந்த வழக்கில் அவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டார் என்பது மட்டுமல்ல, வன்கொடுமையும் சேர்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அந்த விஷயங்கள் எல்லாம் மேலும் தான் வைப்போம். நீதிமன்ற தீர்ப்புக்கு ஓ ராஜா தரப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. இது புனையப்பட்ட வழக்கு என்றும் அதனாலேயே நீதிமன்றம் விடுதலை செய்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.